கடவுளுக்கு போய் ஏன் சாப்பாடு வேணான்னு சொல்லி உடம்ப வருத்திக்கணும்? ஏன் அவருக்காக விரதம் இருக்கணும்? கடவுளுக்காக விரதம் இருந்து சாப்பிடாம இருந்தா கடவுள் சந்தோஷப்படுவாரா என்று இன்றைய மாடர்ன் தலைமுறை பல நேரங்களில் கிண்டலாக கேட்பதுண்டு. ஆனால் கடவுள் பெயரால் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த விரதத்திற்கு பின்னால் மருத்துவ உலகின் உயரிய விருதான நோபல் பரிசையே தட்டி சென்ற ஒரு அதிசயம், ரகசியம் மறைந்திருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆம், 2016ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த யோஷினோரி ஓஷ்மி என்ற விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவர் கண்டுபிடித்த மாபெரும் மருத்துவ உண்மையின் பெயர் ஆட்டோஃபாஜி. இதன் அர்த்தம் தன்னைத்தானே உண்ணுதல். அதாவது ஒரு மனிதன் தொடர்ந்து 14 முதல் 16 மணி நேரம் வரை எந்த உணவும் உட்கொள்ளாமல் உடலை பட்டினி போடும்போது மனித உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காமல் போகிறது. அப்போது உயிர் வாழ்வதற்காக ஒரு போராட்டமாக உடலுக்குள் இருக்கும் ஆரோக்கியமான செல்கள் அங்கு உள்ள கெட்டுப்போன, முதிர்ச்சி அடைந்த மற்றும் கேன்சரை உருவாக்கக்கூடிய நச்சு செல்களை உணவாக திங்க ஆரம்பிக்கின்றன. இதனால் மனித உடலுக்குள் இருக்கும் ஒட்டுமொத்த கழிவுகளும் எந்தவித மருத்துவ செலவும் இல்லாமல் தானாகவே சுத்தமாகி உடல் முழுமையாக புத்துணர்ச்சி அடைகிறது. இதற்குத்தான் அவர் நோபல் பரிசு பெற்றார். ஆனால் இதைத்தான் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நம் தமிழ் சித்தர்கள் விரதம் என்ற பெயரில் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். சரி, எதற்காக பட்டினி கிடக்க வேண்டும்? எந்தெந்த நாளில் பட்டினி கிடக்க வேண்டும்? அங்குதான் தமிழனின் பிரம்மாண்டமான வானியல் அறிவு வேலை செய்கிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரும் 16வது நாள் அன்று பூமியின் வளிமண்டல அழுத்தம் மிக மிக குறைவாக இருக்கும். அந்த நாளில் உணவு உட்கொண்டால் செரிமான கோளாறுகள் ஏற்படும் என்பதை, மூளையின் செயல்பாட்டையும் கூர்மையாக்க அதுவே சரியான நாள் என்பதையும் துல்லியமாக கணித்தார்கள். சாதாரண மக்களிடம் போய் ஆட்டோஃபாஜி, செல் சுழற்சி, நீ சாப்பிடாம இருந்தா செல்லு தானே சாப்பிட்டுக்கும், அது தானே சாப்பிட்டு தன்னை சுத்தம் செய்யும், அப்படியெல்லாம் விஞ்ஞானம் பேசினால் யாருக்கும் புரியாது என்பதால் அந்த மாபெரும் மருத்துவ அறிவியலை இறைவனோடு இணைத்து விரதம் என்று வாழ்வியலாக மாற்றி கொடுத்தார்கள் நம் முன்னோர்கள். இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வெளிநாட்டவர்கள் கண்டுபிடிக்கும் விஷயங்களை நாம் என்றைக்கோ பின்பற்றிவிட்டு பழசு என்று தூக்கி போட்டு கொண்டிருக்கிறோம். இனியாவது விரதம் இருந்தால் முட்டாள்தனம் என்று சொல்லாதீர்கள். அது நோபல் பரிசு பெற்ற ஒரு தலை சிறந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இதுவரை விரதம் இருக்காதவரா நீங்கள்? அமாவாசை பௌர்ணமியிலிருந்து 11வது நாள் விரதம் இருக்க தொடங்குங்கள். அது உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.